ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆர் சுந்தரராஜனுடைய கதை டைரக்ஷன்ல வெளியான படம் தான் என் ஆசை மச்சான். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். என் ஆசை மச்சான் இந்த படத்தினோட டைரக்டர் வந்து ஆர் சுந்தரராஜன். இந்த படம் வந்து 26 ஆகஸ்ட் 1994 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இதுல வந்து விஜயகாந்த் சார், ரேவதி, முரளி, ரஞ்சிதா, காசன் கான், காந்திமதி, ராதாரவி உள்ளிட்ட நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆர் சுந்தரராஜன் தான் இந்த படத்தோட காமெடியான நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தேவா. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜன். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிராமத்துல ஒரு பிரசிடண்ட் வீடு. பிரசிடண்ட்னா ஒரு பிரசிடண்ட் மாதிரி இருக்க மாட்டாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் ஆறுச்சாமி கேப்டன் அவர்கள். அவருக்கு வந்து மனைவியா இருக்கக்கூடியவங்க தான் ரேவதி. இவங்களுக்கு வந்து ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவர் காலேஜ்ல ஊட்டி காலேஜ்ல படிச்சிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு பொண்ணை உருகி லவ் பண்ணுவார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சிதா. ரஞ்சிதாவோட தாய் மாமன் யாருன்னு பாத்தீங்கன்னா காசன் கான். அதே ஊருக்காரர் தான் ரஞ்சிதாவை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு முரளி. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சிதாவுக்கு முரளியை சுத்தமாவே பிடிக்கல. இப்ப வந்து அவங்க வந்து 3 டெஸ்ட் வைக்கிறாங்க. 3 டெஸ்ட்லயும் பாஸ் ஆகி வர்றதுனால முரளியை ஓரளவுக்கு விரும்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அகப்பட்டுறாரு. அகப்பட்ட உடனே அடுத்தது வந்து விஜயகாந்த் சார் வந்து போய் முரளியை கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. முயற்சி எடுக்கும்போது அவரு முரளி வந்து போலீஸ்காரரான ராதாவை விட மாட்டார். ஏன்பா இப்படி பண்ற, உங்க அண்ணன் பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது, நீ ஏன் இப்படி பண்றன்னு கேட்கும்போது அப்பதான் ஒரு உண்மையை உடைச்சு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை மேல பாசம் வந்துடும். என்ன அவங்க பாசம் வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதுனால எங்க அண்ணனும் அண்ணியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி கிட்ட வந்து முரளி சொல்லுவார். இதை கேட்ட உடனே அதாவது மனம் கலங்கி போய், சரிப்பா ஓகேப்பா நான் உன்னை விட்டுறேன் சொல்லிட்டு அவர் விட்டுருவாரு. விட்ட உடனே காசன் கான் வந்து என்ன சொல்லிடுவாருன்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சிதாவை கூப்பிட்டு, உண்மையிலே அந்த பையன் வந்து உங்ககிட்ட வந்து பாலியல் தொல்லை பண்ணனா அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா அவனுக்கு 7 வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கிறாங்க ரஞ்சிதா கிட்ட. இப்ப அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அது எப்படியாவது அந்த கோர்ட் கேஸ்ல இருந்து முரளியை காப்பாற்றணும், இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற காசன் கான் கிட்ட எப்படியாவது மன்றாடி போராடி ஜெயிக்க வைக்கணும் அந்த காதல. அப்படிங்கிறதுக்காக அண்ணனும் அண்ணியும் எடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த என்னாசை மச்சானுடைய படத்தினுடைய மொத்த கதையும் இதுதான். இந்த படத்துல வந்து நம்ம சொல்லியே ஆக வேண்டிய முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான். அவர் வந்து கோவக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லா படங்கள்லயும் அவர் வந்து பார்த்தாவே அவர் வந்து ஒரு பயமா இருக்கு நம்மளுக்கு. அந்த மாதிரி கேரக்டர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தாரு. ஆனா என்னாசை மச்சான்ல பாத்தீங்கன்னா சும்மா சூப்பரா அப்படியே அழகா அச்சடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேஸோட சும்மா அப்படியே வேற லெவல் ஹேர் ஸ்டைலோட ஒரு நடுவுல ஒரு திருநீர் மட்டும் வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா சாட்சாத் அப்படியே சூப்பரான ஒரு நல்ல ஒரு அழகா இருப்பார் இந்த படத்துல. அவ்வளவுதான் சொல்ல வரேன். அந்த அவ்வளவு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் நம்ம கேப்டன் அவர்கள். அவருக்காகவே 3 ஃபைட் படத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வந்து முக்கியமா நம்ம பேசக்கூடிய இன்னொரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டெஃபினட்டா ரேவதி தான். ரேவதி கேரக்டர் இந்த படத்துல வந்து ஒரு ஜாலியான ஒரு மாமாவா அந்த அளவுக்கு லவ் பண்றக்கூடிய, மாமா சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அப்படி ஒரு சூப்பரான கேரக்டர் தான் ரேவதி அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துல வந்து கதை அமைப்பு அப்படி கொடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும் ரேவதியோட கேரக்டர். அவங்களுக்கு தான் இந்த படத்துல வந்து முக்கியமான பாடல்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அடுத்ததான் நம்ம சொல்லக்கூடிய யாருன்னு பாத்தீங்கன்னா முரளி வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ. அதாவது கேப்டன் அவர்கள் வந்து முரளிக்காக ஒரு படம் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரு. அது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 99வது படமான இரவு சூரியன் அப்படிங்கிற படத்துல வந்து கேப்டன் அவர்கள் வந்து விஜயகாந்தாவே வந்து ஒரு ஸ்கூல் பங்கன்ல வந்து பிரைஸ் கொடுக்கற மாதிரி முரளி படத்தை நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை முரளிக்கும் கண்ணு தெரியாது. அவர் வந்து எப்படியோ ஒண்ணு வில்லன்களை தன்னோட மனைவியை கெடுத்து கொண்டவங்களை கொலை பண்ணணும். அந்த கேரக்டர் தான் அந்த படத்துல இவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அந்த நன்றி கடனுக்காக, அதுக்காக மட்டும் இல்ல, இந்த படம் எழுதப்பட்டதே 2 பேருக்காக எழுதப்பட்டது. ஆனா ஒரு காலத்துல வந்து மக்கள் எல்லாரும் நம்பிட்டாங்க.
அதாவது விஜயகாந்த் சாரனுடைய தம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க முரளி அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் எல்லாரும் நம்பிட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து பச்சை தமிழன் மதுரைக்காரரு, முரளி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகக்காரரு. ஆனா பாத்தீங்கன்னா முரளியும் விஜயகாந்த் சாரும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருப்பாங்க. உண்மையிலே ரெண்டு பேர்த்து நிறுத்தினீங்கன்னா அண்ணன் தம்பியான்னு கேட்கற மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி அந்த அழகாகட்டும், அந்த மீசையாகட்டும், ரெண்டாவது வந்து ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அந்த கருப்பு கலர் ஆகட்டும், ரெண்டு ஹைட்டு வெயிட் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி அப்படியே அச்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் வந்து முரளியோட படங்கள் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருந்த அந்த காலத்துல வந்து விஜயகாந்த் சாரோட இணைஞ்சி அவர் நடிக்கிறது அவர் பெரும் பாக்கியமா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகளை சொல்லியிருப்பாரு. விஜயகாந்த் சாரோட இணைஞ்சி நான் ஒர்க் பண்ணது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லிட்டு முரளி நிறைய பங்கன்ல சொல்லியிருப்பாரு. அது போல என்னோட தம்பி முரளி அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த விதமான கூச்சமும் எனக்கு கிடையாது. முரளி வந்து என்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு முரளிக்கும் விஜயகாந்த் சாருக்கு இருந்த அந்த கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அது போல இந்த படத்துல வந்து ரஞ்சிதாவுக்கு ஒன்னும் பெருசா கேரக்டர் இல்லைன்னா கூட ரஞ்சிதா முக்கியமான கேரக்டரா பேசப்படுறாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சிதாவுடைய காதல் அவர் ஏத்துக்காத அப்பவும் சரி, ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த முரளி மேல ரொம்ப பிரியமா இருக்கும்போது சரி, ஒரு டூயிட் சாங் ஒன்று இருக்கு அது சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கசன்கானுக்காக அந்த கசன்கான் உண்மையிலே விரும்புறாங்களா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் தடுமாட்டமான சூழல் தான் இருக்குது. இதுக்குன்னு சொல்ல போனா அதாவது மாமா பொண்ணு மேல உயிரா இருக்கிற கசன்கான் அவரை வேண்டான்னு சொல்ற ஹீரோயின் வந்து இன்னொருத்தர் லவ் பண்ணுது. இது அதரப்பலசான கதை தான். இருந்தாலும் இந்த படத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதா ரவி கேரக்டர் இந்த படத்துல நம்ம பாராட்டிய தீரணும். ஏன்னா அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா வந்து உண்மைக்காக போராடக்கூடிய ஒரு காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த சில சீன்கள் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த் சார் மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருப்பாருன்னு இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சீனு, அதாவது வில்லனையும் கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான். அந்த மாதிரி இந்த படத்துல ரெண்டு சீன்ல வந்து காசன்கான் வந்து கால் விழுந்து கும்பிடுவாரு. ஏன்னா உன்னை நான் பலத்தாலும் ஜெயிக்க முடியல, என்னால அறிவாலையும் உன்னால ஜெயிக்க முடியல, உன்னை வந்து ஒரு பாசத்தால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டிங்கா இருந்தா கூட அந்த சீன்ல ரசிக்கும்படியா இருக்கும். உண்மையில சூப்பரான சீன் கூட. அதுக்கப்புறம் இந்த படத்துல முக்கியமா நம்ம பேசக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன். அவர் தான் இந்த படத்தை நம்ம மெயினா பேசியே தீரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் வந்து இந்த படத்துல காமெடி ரோல் அப்படி கொடுத்திருப்பாங்க. ஓப்பனிங்ல வந்து ஒரு சாமியார் கூப்பிட்டு வந்து விஜயகாந்த் ரேவதி வந்து வீட்டுல சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. விஜயகாந்த் சார் அந்த சோம்பேறிக்கு எதுக்கு சாப்பாடு போடணும், உழைச்சி சாப்பிடறவங்களுக்கு வந்து சாப்பிடுற இடத்துல சோம்பேறிக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஒரு சீன் பண்ணுவாரு. அது போல ரேவதி வந்து காசன்கான் வீட்டுல போய் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அந்த அதே சாமியாருக்கு. உண்மையிலே அந்த ரெண்டு காமெடி வேற லெவல் இருந்துச்சு. அது போல விடுகதை போட்டு விட தெரியாம சுந்தரராஜன் முடிக்கிறதும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கிட்ட அந்த முடி வாங்கி நிமித்தி பாக்குறதும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீன்கள்ல வந்து ரேவதி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறதும், லவ் பாட்டா பாடி தள்ளுறதும் உண்மையிலேயே ஆர் சுந்தரராஜனுக்கு நல்ல காமெடி இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டங்கள் 94 காலகட்டங்கள்ல உண்மையிலே இந்த காமெடி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க விரும்பி பார்த்த காட்சிகள்ல இந்த காமெடி காட்சிகள் எல்லாம் ஒண்ணு. விடுகதைகள் வந்து வித்தியாசமா போட்டு ரேவதி அவர்கள் நல்லாவே கொலைப்பு விட்டுருவாங்க அவங்கள. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் காசன்கான் இந்த படத்துல அதிக வேலை இல்லைனாம் கூட கிளைமாக்ஸ்ல வந்து அவர் செய்யக்கூடிய சில சம்பவங்கள் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பசுந்தோல் போர்த்திய புலியா வந்து இந்த படத்துல வந்து சில சீன்கள் வந்து வேற படத்தையே உல்டா பண்ணி விட்டுருவாரு. அந்த மாதிரி ஒரு செம சீனு. அது போல இந்த படத்துல வந்து முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பாடல்கள் தான். இந்த படத்துல விஜயகாந்த் சாருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு இந்த படத்துல இருக்கு. அது என்ன பாட்டுன்னு பாத்தீங்கன்னா ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை பார்த்து ரேவதி பாடும்போது உண்மையிலே நம்மளுக்கு எல்லாம் புல்லறியுது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் வந்து விஜயகாந்த் சார். ரேவதி அந்த மாதிரி பாடி வாயசைக்கும் போது உண்மையிலேயே அந்த பாடல் வந்து அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். நீங்க இன்னைக்கு அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த மாதிரி நீங்க ரசிக்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கும்னு சொல்றது எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ராசிதான் கை ராசிதான் ஒரு முகமே ராசிதான். அது அப்புறம் இன்னும் நிறைய பாடல் இருக்கு. கருப்பு நிலான்னு சொல்லி ஒரு குழந்தை, அதாவது மோனிகா, சின்ன வயசுல மோனிகா அவங்க பாடுவாங்க அந்த பாடலாகட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோறு கொண்டு போறப்பல்ல அந்த பாட்டு இருக்கட்டும். அப்புறம் எல்லா பாட்டும் இந்த படத்துல கிட்டு வளவெரிக்கிற அந்த பாட்டு ஒரு பாட்டு. அப்புறம் நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல் எல்லா பாட்டும் இந்த படத்துல கிட்டு. ஒரு பாட்டு அதாவது 2 பாட்டு கிட்டு இல்ல, இந்த படத்துல எல்லா பாட்டு கிட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம விஜயகாந்த் சார் படங்கள்ல இப்ப சமீபத்தில் நம்ம பார்த்த படங்கள்லயே பாடல்கள் அவ்வளவுக்கா நம்ம ஒன்னும்
நம்மளுக்கு ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனம் பண்ணோம். ஆனா என்ன செய்ய மச்சான் படத்துல 6 பாடல் இருக்கும். 6 பாடலையும் செமையா இருக்கும். எல்லா பாடலும் உண்மையிலே கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் கேப்டனுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருப்பாருங்க இந்த படத்துல. அதுபோல இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. மியூசிக் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாமே என்ன சொல்றது, ஒரு கிராமத்துல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன கவுண்டருக்கு அப்புறம் இந்த படம் தான் உங்களுக்கு வந்து நல்லா கிளீனா கொடுக்கும். சக்கரை தேவன், எங்கள் முதலாளி, அந்த படங்கள் வரிசையில் வந்து நம்ம வந்து இந்த படத்தை நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா அதுவும் கிராமத்து படங்கள் தான், இதுவும் கிராமத்து படம் தான். ஆனா இருந்தாலும் இத்தனை படங்கள்ல இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கேப்டன் அவர்கள் மிகவும் அழகாக இருப்பார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவர் இருக்கிற படங்கள் எல்லா படங்களும் அழகுதான். இந்த படத்துல வேற லெவல் சுந்தரராஜன் வந்து சூப்பரா காட்டியிருப்பாரு கேப்டன் அவர்களை. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. உங்க குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா பார்த்து ரசிக்கும்படியா படத்தில் இருப்பாங்க. எந்த ஒரு ஆபாசமோ எந்த ஒரு அருவருப்பான காட்சிகளோ எதுவுமே படத்தில் கிடையாது. நீங்க குடும்பத்தோட உட்காந்து என்ன செய் மச்சான போட்டு விட்டுட்டு குடும்பத்தோட உட்காந்து 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து என்ன செய் மச்சான் படம் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த விஜயகாந்த் சாரனுடைய பர்த்டேவுக்கு நம்ம அப்பயே நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம். இருந்தாலும் நீடி வாழ்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாம். நம்ம கூட நல்லவங்களை தான் ஆண்டவன் நம்மளால விட்டு வச்சிருக்க மாட்டாரு. அதனால நம்ம கேப்டன் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலும் கூட அவர் நினைவுகள் என்றுமே நம்ம விட்டு நீங்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள உள்ள போந்து உட்காந்துட்டாரு. நாளை தினத்துல நம்ம வேற படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த படத்தினோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.